வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி டிசம்பர் 25ங்க, புதன்கிழமை இன்னைக்கு. இந்த வீடியோவில் கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், இப்போ ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் திருமலையில் உள்ள நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், அது தவிர இன்றைக்கி புக்கிங் ஓப்பன் ஆக போகிறதுக்கான என்னென்ன புக்கிங்கில் இருக்குங்கிறது டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. இது தினசரி காலைல 4:30 மணிக்கு திருப்பதியில் உள்ள ஸ்டேட்டஸ் கொடுத்துட்ருக்கேன். அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி இன்றைக்கி 4:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. திருப்பதியில் 3 இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம், அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. இரவு 2 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 10,000 டிக்கெட்டும், மறுநாள் காலையில், அதாவது நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 5,000லேருந்து 7,000 டிக்கெட் வரைக்கும் பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. இது கூட்டத்தை பொறுத்து அப்பப்போ இது மாறிட்டு இருக்கும். இன்றைக்கி காலைல 4:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது இதில் எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சிச்சு, நாளைக்கு காலையில் கொடுக்குற டோக்கன் முடிச்சுட்டாங்க. எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்க டீட்டெயில் இதில் இல்லை. ஏன்னா இவங்க எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்க அப்படிங்கிற அப்டேட்டை கொடுக்கல. எவ்வளோ டிக்கெட் பேலன்ஸ் இருக்குங்கிறது மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதன்படி பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. 4:30 மணிக்கு இது முடிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் வர பக்தர்கள் வேறு வழி இல்லைங்க, நேரடியாக தான் போகணும். ஸ்கூல்லாம் லீவ் விட்டதுனால இப்போ பக்தர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 4 மணி 4:30 மணிக்கு டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா அந்த பொழுது விடிச்சு வர்றவங்க அவ்வளோ பேருமே நேரடியாக தரிசனத்துக்கு போவாங்க. அப்போ திருமலையில் நேரடியாக தரிசனம் பார்க்க வர்ற கூட்டம் அதிகமாகும். அதுமாரி வெயிட்டிங் டைமும் அதிகமாகிறது வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா உடனே என்ன செய்யலாம்னா ஸ்ரீவாரிமட்டு நடைபாதைக்கு போகலாம். அங்கே போயிட்டு 6 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. அது வழியாக நீங்கள் போய் தரிசனம் பார்க்கறது வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இதில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தத்தில் இன்றைக்கி வந்து 3,500 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி 25 நீங்கள் காலைல பாருங்கள், 6 மணிக்கு அந்த கவுண்டர் திறந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது மத்தியானம் 2 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3,500 டிக்கெட் இன்றைக்கி கொடுக்குறாங்க. நார்மலாக 3000 டோக்கன் கொடுப்பாங்க. இன்றைக்கி விடுமுறை நாட்கள் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 500 டிக்கெட் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 3,500 டிக்கெட்டு இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி காலையில் 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இந்த டிக்கெட் போகுங்க. இந்த ஸ்ரீவாரிமட்டு வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இதுக்கு தனியாக நம்ம ஷேர் ஆட்டோவில் போகலாம், இல்லை ஜீப்பில் போகலாம், இல்லை டிடிடியோட இலவச பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும், அது வழியாக போகலாம், இல்லை ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்தும் போகலாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போய் சேர்த்துக்கு ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். 6 மணிக்கு அந்த கவுண்டர் திறப்பாங்க. நடைபாதை ஆரம்பத்துலேயே இந்த கவுண்டர் இருக்கும். அங்கேயே டோக்கனை வாங்கிட்டு பாதியில் போய் 1240வது படியில் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் போய் தரிசனம் பார்க்க போகலாம். குறிப்பிட்ட டயத்துக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி போனால் கூட அலோவ் பண்ணுவாங்க. அது வழியாக நீங்கள் தரிசனம் பார்க்க முடியும். இங்கே அலிப்பதி நடைபாதையில் போகிற மாதிரி இங்கேயும் என்ன செய்யலாம், லக்கேஜ்லாம் கீழே கொடுத்துட்டு போகலாம், வாங்கிப்பாங்க. இலவசமாக தான் வாங்கிப்பாங்க. அதை உணர்ந்து மேலே திருமலையில் நீங்கள் மேலே ஏறினோடனே எங்கள் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. அதை வாங்கிட்டு மறுபடியும் நீங்கள் தரிசனத்துக்கு போகலாங்க. அதுமாதிரி வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறத யூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி சீக்கிரமாக திருப்பதியில் டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்ரீவாரிமட்டுக்கு வந்தோம்னா கன்ஃபார்மாக டிக்கெட் வாங்கிட்டு இன்றைக்கே தரிசனம் பார்க்கலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், திருமலையில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸுங்க அது. திருமலையில் சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது. அந்த ஆஃபீஸுக்கு நேரடியாக போயிட்டு அங்கே உங்கள் பேர், ஆதார் கார்டு கொடுத்து பதிவு பண்ணிட்டு வரலாம். பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஒரு 300-400 பேர் க்யூவில் நின்னால் கூட நம்ம ஒரு பதிவு பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஆகும். பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரூம் அலாட் பண்ணுறது வந்து சீனியாரிட்டி படி கிடைக்குங்க. தினசரி காலைல 5 மணிக்கு அந்த கவுண்டர் திறந்து இரவு 8 மணிக்கும் திறந்து வச்சுருப்பாங்க. கவுண்டரில் டிக்கெட் கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துட்ருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா தினசரி 1000 ரூம் அவைலபிள் இருக்குங்க. நைட்லாம் காலி ஆகிடும் ரூம்லாம். அதெல்லாம் வந்து யாரும் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. 5 மணிக்கு கவுண்டர் திறந்த பிறகு தான் அதை வந்து அலாட் பண்ணுவாங்க. அதனால் தினசரி காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது 1000 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குங்க. 955 ரூம் இன்றைக்கி கோட்டா மொத்தம் ஒதுக்கியிருக்காங்க. இவங்க 5:50க்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 697 ரூம், கிட்டத்தட்ட ஒரு 700 ரூம் இன்னும் அவைலபிள் இருக்குங்க. 250 ரூம் கிட்டத்தட்ட காலியாக இருக்குது. இன்னும் ஒரு கன்ஃபார்மாக இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வர பக்தர்களுக்கு 7-7:30 வரைக்கும் வர பக்தர்களுக்கு கூட கண்டிப்பாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவும் உடனடியாக கிடைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே ரூம் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிரும். உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். உங்கள் ஆதார் கார்டு கொடுக்கும்போதே ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க. உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். வந்த உடனே நேரடியாக போயிட்டு எந்த இடத்துல நம்ம ரூம் அலாட் ஆகிருக்கோ அந்த என்கொயரி ஆஃபீஸுக்கு போய்ட்டு அங்கே தாங்க பணம் கட்டணும். இந்த சிஆர் ஆஃபீஸில் பணம் கட்டுற வேலைலாம் கிடையாது. எங்கே அலாட் ஆகிருக்கோ அங்கே தான் நீங்கள் போய் பணம் கட்டணும். அதுலேருந்து 24 மணி நேரத்துக்கு அந்த ரூம் செல்லுபடி ஆகும். அங்கே வந்து ஜிபே பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜிபேவோ, ஃபோன்பேவோ, பேடிஎம்மோ அப்படி தான் பண்ணணும். கேஷ் வாங்க மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. இந்த அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க பண்ண முடியும். நீங்கள் திருமலையில் ரூம் எடுக்கல, நேரடியாக தான் ரூம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் விடிய காலையில் இங்கே 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள வந்துட்டிங்கன்னா 1 ஹவரில் ரூம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்துடுவாங்க. அப்புறம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகுங்க உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு. 1 மணிக்கு மேலே தான் கிடைக்கும். மத்தியானத்துக்கு மேலே வந்தீங்கன்னா 50-50 தாங்க. சமயத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தால் கவுண்டரோட க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு நிறைய லீவ் இருக்கிறதுனால கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும். திருமலையில் ரூம் வேணும்னா விடிய காலைல வாங்க, உடனடியாக ரூம் எடுத்துக்கலாம். கன்ஃபார்மாக கிடைக்கும் ரூம் நமக்கு. வாய்ப்பு இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிங்க. திருமலைக்கு இந்த ஒரு வாரம் லீவில் நிறைய பேர் நேராக வரத்துக்கு பிளான் பண்ணுவாங்க. நேரடியாக வந்து தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா 2-3 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து கீழே திருப்பதியில் கொடுக்குற SSD டோக்கன் வாங்கிட்டு மேலே ஏறி வர்றது. இது வந்து ஒரு நாளைக்கு 10,000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. 3 இடத்துல கொடுக்குறாங்க. ஏற்கனவே முதல்ல சொன்ன பாருங்க, அந்த மாதிரி 3 இடத்துல கொடுக்குறாங்க. இதை வாங்கிக்கிட்டு இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு இன்றைக்கே பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு விடிய காலையில் 3, 4, 5ன்னு விடிய காலையில் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்கலாம். என்னைக்கு எந்த டயத்துக்கு உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் சாமி தரிசனத்துக்கு ஆகலாம். கண்டிப்பாக ஆகுங்க. 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கூட்டத்தை பொறுத்து இருக்கும். அது இந்த மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாரிமட்டத்து நடைபாதைக்கு போனோம்னா அங்கே டோக்கனை வாங்கிட்டு மேலே ஏறி போகலாம். அதுக்கு நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி தான் போகணும். அந்த படிகள் வழியாக ஏறி தான் போகணும். 2388 படிகள் இருக்குது. மொத்தம் 2.1 கிலோமீட்டர் தூரம். அதிகபட்சமாக 2 மணி நேரம் ஆகும் மேலே ஏறி போகிறதுக்கு. நடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த டிக்கெட் வாங்கிட்டு போங்க. இன்றைக்கே தரிசனம் பார்க்கலாம். இது 2வது வழி. 3வது வழி வந்து என்னென்னா நேரடியாக போய் தரிசனம் பார்க்குறதுங்க. எந்த டிக்கெட்டுமே தேவையில்லை. நான் அந்த கீழே திருப்பதியில் இறங்கி அடுத்த பஸ்ஸை பிடிச்சி நேராக மேலே போயிட்டு சர்வதர்ஷன கியூக்கு, வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2க்கு நேராக போயிட்டு சர்வதர்ஷன கியூ லைன் இருக்கும். அதில் போய் ஜாயின் பண்ணி பார்க்குறது. இது வந்து 24 மணி நேரம் போகலாங்க. எந்த டைமும் கணக்கே கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் போகலாம். அங்கே கியூ லைனில் நேரடியாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே வாசலில் கேட்டு போனீங்கன்னா வாசலில் செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க எத்தனை மணி தரிசனம் அப்படின்னு, எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு நேரடியாக உள்ளே போய் தரிசனம் பார்க்கலாம். இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் ட்ரெஸ் கோடு இந்த மாதிரி எந்த விதமான கண்டிஷன் கிடையாது. நேரடியாக போகலாங்க. உள்ளே போய் நீங்கள் லக்கேஜ் செல்ஃபோன்ஸ்லாம் உள்ளே போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். அங்கே வாங்கி வச்சுப்பாங்க. திரும்ப வெளியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்தது இன்றைக்கி தேதி 25 அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற சப்தகோ பிரதக்ஷண சாலான்னு ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக விசேஷ ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் ஒன்று நடக்குதுங்க. அந்த ஹோமம் தினசரி நடக்குது. இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அப்புறம் அன்றைக்கி மத்தியானமாக போய் 300 ரூபா சிறப்பு வழி தரிசனம் மூலமாக பெருமாளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஜனவரி மாதம் புக்கிங்குக்கு இப்போ ஓப்பன் ஆகுதுங்க. இது ஆன்லைன் புக்கிங் தான். இது ஒரு மாதமும் அதுக்கு முதல் மாதத்துக்கு 25ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இப்போ ஜனவரி மாத கோட்டா இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக விசேஷ ஹோமம் அப்படிங்கிற பேர் இதுக்கு. இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மினிமம் 2 பேர் பண்ண முடியுங்க. சிங்கிளாக பண்ண முடியாது. 1600 டிக்கெட்டு. அதாவது ஒரு ஆளுக்கு 800 மாதிரி டிக்கெட் வரும். 1600 டிக்கெட்டு. சிங்கிளாக பண்ண முடியாது. அதுமாரி ஆண் பெண்ணுன்னு கணக்கு கிடையாதுங்க. யார் வேணாலும் பண்ணலாம். மினிமம் 2 பேர் அவ்வளோதான் கணக்கு இதில். இந்த ஹோமம் டெய்லி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பிக்கும். 11:30 வரைக்கும் நடக்கும். அது நேரடியாக அந்த 9 மணிக்கு வந்து இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் வச்சுருக்க டிக்கெட்டை இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோமம் முடிஞ்ச பிறகு நேரடியாக திருமலைக்கு போகலாம். திருமலையில் 300 ரூபா சிறப்பு வழி தரிசனத்துக்கு 3 மணி ஸ்லாட்டில் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3 மணி ஸ்லாட்டில் நேரடியாக போய் கலந்துக்கலாம். 2 மணிக்கெலாம் அங்கே போனீங்கன்னா அந்த டிக்கெட்டை வாங்கி ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்காமல் இங்கே டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணாமல் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இங்கே வந்து ஹோமத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும். கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயங்க அது. அதனால் தாராளமாக இங்கே வந்து ஹோமத்தில் கலந்துக்கிட்டு போங்க. உலக நன்மைகளுக்காகவும் பக்தர்களோட நன்மைகளுக்காகவும் இந்த மாதிரி ஹோமம் நடத்துகிறாங்க. ரொம்ப சிறப்பான யாகம்லாம் நடத்துகிறாங்க அதில். அதனால் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக திருமலைக்கு போயிட்டு 3 மணிக்கு 300 ரூபா சிறப்பு வழி தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாங்க. யூஸ் பண்ணிங்க. ஜனவரி மாதம் புக்கிங். இதில் வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் வராதுங்க. ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இது புக்கிங் பண்ண முடியாது. ஏன்னா இது வைகுண்ட ஏகாதசியில் இது வராது. மீதி நாட்களுக்கு மட்டும் பண்ணலாம். ஜனவரி 1லேருந்து 9 அப்புறம் 20லேருந்து 31 வரைக்கும் புக் பண்ண முடியும். வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. அடுத்த மாதத்துக்கான டிக்கெட்டுங்க அது. அதனால் ஏற்கனவே 300 டிக்கெட்டில் எடுத்தவங்க யாராவது கூட அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் புக் பண்ணிங்க. அவங்களையும் உங்கள் ஸ்லாட்டோடு சேர்த்து அழைச்சிட்டு போகலாம். 3 மணி ஸ்லாட்டு இது கன்ஃபார்மாக கிடைக்கும். 1 மணி நேரம் லேட்டாக போனால் கூட ஒன்றும் கேட்க மாட்டாங்க. 4 மணியோ 5 மணியோ அந்த ஸ்லாட்டை போனால் கூட ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் கூட சேர்த்து அழைச்சிட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் அலிப்பதியில் நடக்கிற இந்த சிறப்பான யாகத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பார்க்கலாம். இது 1600 டிக்கெட்டு 2 பேருக்கு. அதுக்கடுத்தது திருப்பதியில் உள்ள லோக்கல் டெம்பிளுக்கான ஆன்லைன் புக்கிங் சேவாங்க. ஆன்லைன் புக்கிங்கில் திருச்சானூருக்கு பத்மா தாயார் கோவிலில் வந்து நிறைய சேவைகள் இருக்குது. சுப்பரபாத சேவை, அஷ்டதள பாத பத்மாராதனா, அபிஷேகம், இந்த மாதிரி நிறைய சேவைகள் இருக்குது. அந்த சேவைகளுக்கான ஆன்லைன் புக்கிங் இன்றைக்கி காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. வேணுங்கிறவங்க அதையும் யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. இப்போ திருச்சானூர்லையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய புக் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் உங்களுக்கு தேவை இருந்தால் அதையும் நீங்கள் பிளான் பண்ணிங்க. விஐபி பிரேக் தர்ஷன்
சுவாமியை மிக மிக அருகில் போய் தரிசனம் பண்ணக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டு இதுவும் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இது மார்ச் மாதத்துக்கான கோட்டா. இது 10,000 சுவாமிக்கு வந்து டொனேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் தனியாக தரிசனத்துக்கு 500 பணம் கட்டலாம். அக்காமடேஷன் தனியாக புக் பண்ணிக்க முடியும். தனியாகவே இதுக்கு எல்லாமே கோட்டா இருக்குது. இது 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படிங்கிற பேரில் காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பொது பக்தர்கள்லாம் பிரேக் பண்ணிவிட்டு இந்த பக்தர்கள் மட்டும் உள்ளே விடுவாங்க. நேரடியாக போய் தள்ளுமுள் இல்லாமல் நிதானமாக பெருமாள் வந்து மிக அருகில் போய் பார்த்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி 3 தரிசன கோட்டா இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.